சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தக்காளி தொக்கு. வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து அதோட 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். இந்த நேரத்தில் நம்ம 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வேகணும். என்னென்னா எண்ணெயிலே தான் இந்த மாதிரி லைட்டாக வதங்கணும். இதுக்கு ஆயில் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ லைட்டாக வதங்கும் போதே எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் ரொம்ப எண்ணெய் சேர்த்துக்கல. பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டு ஃபைனலாக மல்லித்தலை கருவேப்பிலை போட்டு இருக்கிறீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.